திருப்பத்தூர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஜலகாம்பாறை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு தடுப்புகளும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. படிப்படியாக நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி நீர்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதேபோல புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி நாரவாரிக்குப்பம், வடகரை, புழல், வடபெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதியில் வசிப்போரை வெளியேற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 300 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 11,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 165 ரூபாயாக உள்ளது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கம் தங்கம் வெள்ளி விலையில் எதிரொலித்து வருகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை குறைந்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 1 கிலோ தக்காளி 18 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல கேரட், பீட்ரூட், பீன்ஸ், வெண்டைக்காய், முட்டைக்கோசு உள்ளிட்ட காய்கறிகள் விலையும் குறைந்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் காலதாமதம் செய்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை ஆளுநர் மாளிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை 211 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக வந்துள்ளதாகவும் அதில் 81 விழுக்காடு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை வட்டாரம் தெரிவித்துள்ளது. 13 விழுக்காடு மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 60 விழுக்காடு மசோதாக்கள் தமிழக அரசின் பரிந்துரைப்படியே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. அக்டோபர் கடைசி வாரத்தில் பெறப்பட்ட 8 மசோதாக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் 2ஆம் முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக இருப்பதாலும் மாநில சட்டப்பேரவையின் வரம்பிற்கு அப்பாற்பட்டு இருப்பதாக கருதப்படுவதாலும் அவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஆளுநர் தனது அரசமைப்பு கடமைகளை நேர்மையுடன் மேற்கொள்வதாகவும் ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. இரண்டு மாநிலங்களில் வாக்களித்ததாக கூறி பாஜக தலைவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளன. பாஜகவைச் சேர்ந்த RSS சித்தாந்தவாதியான ராக்கி சின்ஹா டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த நிலையில் தற்போது பீகாரிலும் வாக்களித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்து எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இதேபோல் டெல்லி பாஜக நிர்வாகியான சந்தோஷ் ஓஜாவும் பாஜக தொண்டர் நாகேந்திர குமார் என்பவரும் இரு மாநிலங்களிலும் வாக்களித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ராக்கி சின்ஹா தற்போது பீகார் வாக்காளர் பட்டியலிலேயே தனது பெயர் உள்ளதாகவும் டெல்லி வாக்காளர் பட்டியலிலிருந்து தனது பெயரை நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இந்த முறை 20 ஆண்டுகள் பழமையான ஆட்சியை துடைத்தெறிவார்கள் என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தனது டுவிட்டர் பக்கத்தில்
இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு இதயம், ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு வாய், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரே குரல் மட்டுமே ஓங்கி ஒலிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த முறை 20 ஆண்டுகள் பழமையான ஆட்சியை துடைத்தறிவார்கள், உங்கள் நம்பிக்கை வரலாற்றை உருவாக்கும் என்று தேஜஸ்வி யாதவ் பதிவிட்டுள்ளார். பீகாரில் அரசியல் மாற்றம் தெரிகிறது என்று ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் 64.46 விழுக்காடு என்ற சாதனை வாக்கு சதவீதம் பதிவானது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர், இந்த சாதனை வாக்குப்பதிவு பீகாரில் மாற்றம் வரப்போகும் அறிகுறி என்று கூறினார். அதிக வாக்காளர் பங்கேற்பு குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் வாக்காளர்களிடையே காணப்பட்டதாகவும் இது புதிய அரசியல் மாற்றத்துக்கான சிக்னலாக கருதப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் எந்தவொரு சட்டத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதற்கான காரணத்தை கைது செய்யப்பட்ட நபருக்கு புரியும் மொழியில் எழுத்துப்பூர்வமாக கட்டாயம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த உத்தரவை மீறினால் அந்த கைது சட்டவிரோதமாகும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு எச்சரித்துள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டம், புதிய பாரதிய நியாய சன்ஹிதா உட்பட நாட்டில் உள்ள அனைத்து சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த விதி பொருந்தும் என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கைதுக்கான காரணத்தை தெரிந்து கொள்வது அரசமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமை என்றும் அது வெறும் நடைமுறை சடங்கு அல்ல என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. கைது செய்யப்பட்டவரை நீதிபதியிடம் ஆஜர்படுத்துவதற்கு குறைந்தது 2 மணி நேரத்திற்கு முன்னர் எழுத்துப்பூர்வமாக காரணங்களை வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்த கைது நடவடிக்கையும் அதன் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற காவலுக்கான உத்தரவும் செல்லாது என்று அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரித்தனர். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் டிராபிக் கட்டுப்பாட்டு மென்பொருளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல விமானங்கள் தாமதமடைந்தன. விமான நிலைய அதிகாரிகளின் தகவலின்படி ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஸ்விட்சிங் சிஸ்டம் AMSS எனப்படும் ஏர் டிராபிக் கட்டுப்பாட்டு மென்பொருள் செயலிழந்ததால் பறக்கும் மற்றும் தரையிறங்கும் விமானங்களின் திட்டங்கள் கையேடு முறையில் பரிசோதிக்கப்பட்டன. இதனால் விமான சேவைகளில் 30 முதல் 50 நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சிக்கலால் 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட் உட்பட விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தாமதம் ஏற்படக்கூடும் என முன்கூட்டியே அறிவித்துள்ளன. அதிகாரிகள் தொழில்நுட்ப குழுவுடன் இணைந்து சீர் செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியை சுற்றியுள்ள வான்வெளியில் GPS ஸ்பூஃபிங் எனப்படும் போலி சிக்னல் தாக்குதல்களால் கடந்த ஒரு வாரமாக விமான போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விமானம் இருக்கும் இடத்தை காண்பிக்காமல் வேறொரு தவறான இடத்தை காட்டி விமானிகளின் திசை காட்டி கருவிகளை இந்த சிக்னல்கள் குழப்பி விடுவது தெரியவந்துள்ளது. இதனால் விமானிகளுக்கு தவறான எச்சரிக்கைகள் கிடைக்கின்றன. இதன் காரணமாக பல விமானங்களின் பயண நேரம் பாதிக்கப்பட்டு தாமதங்களும் வழித்தட மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்து இந்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் போராட்டம் காரணமாக ரயிலில் இருந்து இறங்கி நடந்த பயணிகள் மீது ரயில் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். தொழிற்சங்கங்கள் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டம் காரணமாக ரயில்கள் நிறுத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டன. சாண்டர்ஸ் சாலையில் ரயில் நிலையம் அருகே ரயில் நின்றதால் அதிலிருந்து கீழே இறங்கிய சில பயணிகள் தண்டவாளத்தில் நடந்து சென்றனர். அப்போது எதிரே வந்த ரயில் மோதியதில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பொதுத்துறை வங்கிகள் வாடிக்கையாளர்களோடு சிறந்த பிணைப்பை ஏற்படுத்த பணியாளர்கள் உள்ளூர் மொழியில் பேசுவது அவசியம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். வாடிக்கையாளர் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அறிந்திருந்தாலும் தாய்மொழியில் பேசுவது ஒரு சிறந்த மனித தொடர்பை ஏற்படுத்தும் என கூறிய அவர், உள்ளூர் மொழித்திறன் உள்ளவர்களுக்கு பணியில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் இதுவே வங்கியின் வளர்ச்சிக்கும் அவசியம் என்றும் தெரிவித்தார். தலைமை நிர்வாகம் உள்ளூர் மொழியில் பேச முடியாவிட்டாலும் கிளை மட்டத்தில் உள்ள அதிகாரி கண்டிப்பாக பேச வேண்டும் என தெரிவித்தார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் மகன் தொடர்புடைய புனே நில ஒப்பந்தத்தின் மீது விசாரணை நடத்த
அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டுள்ளார். புனேவின் முந்த்வா பகுதியில் உள்ள 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 ஏக்கர் நிலத்தை துணை முதல்வர் அஜித் பவாரின் மகன் பர்த் பவார் பங்குதாரராக உள்ள அமீடியா நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இவ்விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக புனே ஆட்சியர் ஜிதேந்திர துதி தெரிவித்தார். இந்நிலையில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த முறைகேடு புகார்கள் குறித்து வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலர் விசாரணை மேற்கொள்வார் என்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் தனது மகன் பார்த் பவார் தொடர்புடைய நிறுவனம் மீதான 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள புனே நில ஒப்பந்த சர்ச்சையில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தவறு செய்பவர்களுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்றும் அவர் உறுதியளித்தார். இதற்கிடையே முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முத்திரை தீர்வை விலக்கு மற்றும் என்ஓசி இல்லாமல் நில ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டது உள்ளிட்ட விதிமீறல்கள் தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மெக்சிகோ நகரில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அதிபர் கிளாடியோ ஷெய்ன்பாம் மீது ஒருவர் பொது இடத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அந்த ஆண் உடனே பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் வீடியோவாக பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவி நாட்டின் மகளிர் பாதுகாப்பு நிலை குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது. இச்சம்பவம் தன்னை மட்டுமல்ல, மெக்சிகோ பெண்கள் எதிர்கொள்ளும் துன்பத்தையும் பிரதிபலிக்கிறது. சட்டம் அனைவருக்கும் சமமாக இயங்கும் வரை இது நிறைவடையாது என அதிபர் ஷெய்ன்பாம் கூறியுள்ளார். உக்ரைன் ராணுவ ட்ரோன்கள் ரஷ்யாவின் வோல்கோகிராட் பகுதியில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த 3 மாதங்களில் இதே நிலையம் 2வது முறையாக தாக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ட்ரோன் தாக்குதலால் ஒரு தொழிற்சாலையில் தீ ஏற்பட்டது என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் மொத்த எரிபொருள் உற்பத்தியில் சுமார் 5.6 விழுக்காட்டை வழங்குகிறது. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களின் நோக்கம் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி வருவாயை குறைப்பதாகவும் அதே நேரத்தில் உக்ரைனின் மின்சாரம் மற்றும் நீர் அமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைன் தன் நாட்டு நாணயத்தில் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் அடையாளமான கோபிக் எனும் பெயரை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக உக்ரைனிய வரலாற்று பூர்வ பெயரான ஷா என்பதை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. ஷா என்பது கடந்த 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் உக்ரைனின் ஒரு நாணய அலகாக இருந்தது. ஒரு கோபெக் நாணய மதிப்பே ஒரு ஷா நாணயத்தின் மதிப்பாக இருக்கும் என அந்நாட்டு தேசிய வங்கி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். சமீபத்தில் பேசியிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகள் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு வருவதாக கூறியிருந்தார். அதேபோல அமெரிக்காவிலும் அணு ஆயுத சோதனை நடத்த அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமெரிக்கா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டால் இந்தியாவும் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபடும் என கூறினார். மேலும் யாருடைய தலையீடு காரணமாகவும் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்தவில்லை என தெரிவித்தார். ஜப்பானில் கரடிகளின் தாக்குதல் அதிகரித்து வரும் சூழலில் உள்ளூர் மக்களை பாதுகாக்க ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 54,000க்கும் மேற்பட்ட கரடிகள் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அந்த கரடிகள் இரவு நேரங்களில் உணவு தேடி பள்ளிகள், ரயில் நிலையங்கள், சூப்பர் மார்க்கெட் பகுதிகளில் உலாவி வருகின்றன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கரடி தாக்கி 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்நாட்டு அரசு ராணுவத்தை களமிறக்கி கரடிகளை உயிருடன் பிடிக்க திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் கரிபியன் கடலில் பயங்கரவாத அமைப்பால் இயக்கப்படும் ஒரு கப்பல் மீது அமெரிக்க படைகள் துல்லியமான தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனை அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸிட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிரானது. அமெரிக்க படைகள் தங்களது தாயகத்தை அச்சுறுத்தும் போதைப் பொருள் பயங்கரவாதிகளை நிறுத்தும் வரை இந்த தாக்குதல்கள் தொடரும் என்று ஹெக்ஸிட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த தாக்குதலில் 3 போதைப் பொருள் பயங்கரவாதிகள் பலியானதாக கூறப்படுகிறது. அமெரிக்க படைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. பீகாரில் அரசியல் மாற்றம் தெரிகிறது என்று ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவில் 64.46 விழுக்காடு என்ற சாதனை வாக்கு சதவீதம் பதிவானது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர், இந்த சாதனை வாக்குப்பதிவு பீகாரில் மாற்றம் வரப்போகும் அறிகுறி என்று கூறினார்.
அதிக வாக்காளர் பங்கேற்பு குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் வாக்காளர்களிடையே காணப்பட்டதாகவும் இது புதிய அரசியல் மாற்றத்துக்கான சிக்னலாக கருதப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக திமுக தொடுத்த வழக்கு வரும் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நிலையில் இதற்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அவசர வழக்காக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் விவேக் சிங் முறையிட்டுள்ளார். இந்த வழக்கை வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அறிவித்துள்ளார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நடிகை கௌரி கிஷனுக்கு நடந்த நிகழ்வுக்கு குஷ்பு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பட பிரமோஷனின் போது கதாநாயகியான கௌரி கிஷனின் உடல் எடை குறித்து கதாநாயகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதை குஷ்பு கண்டித்துள்ளார். பெண் நடிகையின் உடல் எடை குறித்து கேள்வி கேட்டது அவமானம் என சாடியுள்ளார். மரியாதை தேவையென்றால் முதலில் மரியாதை கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த கேள்வியை எதிர்த்து தைரியமாக கருத்து தெரிவித்ததாக கௌரி கிஷனுக்கு குஷ்பு பாராட்டு தெரிவித்துள்ளார். டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரிகள் 4 இடங்களையும் கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளனர். முந்தைய தேர்தலில் மாணவர் சங்கத்தின் இணை செயலர் பதவியை ABVP கைப்பற்றியிருந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலர், இணைச் செயலர் என 4 பதவிகளையும் இடதுசாரிகள் கைப்பற்றியுள்ளனர். தலைவர் பதவியை AISA அமைப்பைச் சேர்ந்த அதித்தி மிஸ்ரா 449 வாக்குகள் வித்தியாசத்தில் கைப்பற்றியுள்ளார். இதேபோல் SFI அமைப்பைச் சேர்ந்த கிழாக்குட் கோபிகா பாபு 1314 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று துணைத் தலைவர் பதவியை தன்வசமாக்கினார். பொதுச் செயலர் தேர்தலில் DSF அமைப்பின் சுனில் யாதவும், இணைச் செயலர் பதவிக்கான தேர்தலில் AISA அமைப்பின் டேனிஷ் அலியும் வெற்றி பெற்றனர். இந்த முடிவுகள் மூலம் JNU பல்கலைக்கழகத்தில் இடதுசாரிகள் தங்கள் வலிமையை மீண்டும் நிரூபித்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பண பரிவர்த்தனை ஆலோசனை நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு 2021ஆம் ஆண்டு முதல் செயல்படும் இந்த நிறுவனம் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் நிர்வகிக்க வணிக நிறுவனங்களுக்கு ஆலோசனைகளை அளிக்கிறது. இந்த நிறுவனம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 பேர் கொண்ட குழுவினர் அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். இதே நிறுவனத்தில் ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற கால்பந்து வீரரும் இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனுமான டேவிட் பெக்காமிற்கு கால்பந்து மற்றும் நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்காக 3ஆம் சார்லஸ் மன்னரால் சர் பட்டம் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் மன்னரின் கௌரவ பட்டியலில் இடம்பெற்றிருந்த அவர் இனிமேல் சர் டேவிட் பெக்காம் என்று அழைக்கப்படுவார். பெர்ஷயரில் நடந்த இந்த விழாவில் அவரது மனைவி விக்டோரியா பெக்காம் மற்றும் அவரது பெற்றோரும் உடனிருந்தனர். இந்த கௌரவம் தனக்கு மிகவும் பெருமை தருவதாக பெக்காம் தெரிவித்தார். விழாவிற்கு அவர் அணிந்திருந்த ஆடையை அவரது மனைவி மன்னரின் பழைய படங்களால் ஈர்க்கப்பட்டு வடிவமைத்தார். பெண்கள் பிரீமியர் லீக் தொடருக்கான மெகா ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் யூபி வாரியர்ஸ் அணியிலிருந்து தீப்தி சர்மாவும் குஜராத் ஜெயின்ஸ் அணியிலிருந்து லாரா ஓல்வாட்டும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முந்தைய IPL சீசனில் தொடர் நாயகி விருது பெற்ற தீப்தி சர்மாவையும் உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் எடுத்த ஓல்வாட்டையும் அவர்களது அணிகள் விடுவித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. ஹர்மன் பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தானா உள்ளிட்ட இந்திய நட்சத்திரங்கள் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். மெகா ஏலம் நவம்பர் 27ஆம் தேதியன்று டெல்லியில் நடைபெறுகிறது. அணிகள் தாங்கள் விடுவித்த ஒரு வீரரை ரைட் டு மேட்ச் மூலம் திரும்ப பெறலாம்.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக மாநில பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மிக முக்கியமான ஒன்று எனவும் தெரிவித்தார். 2002 also SIR conducted. This is a good opportunity to have a genuine voters their role in electoral rolls. Unfortunately, DMK is bent upon to give misinformation campaign about this SIR. It is not true. And also they are creating so many confusion between north and south and language and what. This is only to shield their misrule, anti-people policies, corrupt practices in the name of Dravidian form of rule. Unfortunately, there is no law and order and women are not safe. Day to day, so many rape incidents are happening. Coimbatore incident in previous to that Chennai, so many things. It is most unfortunate. ஹாங்காங் இன்டர்நேஷனல் சிக்ஸஸ் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ராபின் உத்தப்பாவின் அதிரடியால் 28 ரன்கள் மற்றும் பரத் சிப்லியின் 24 ரன்கள் உதவியுடன் 6 ஓவர்களில் 86 ரன்களை எடுத்தது. பாகிஸ்தானுக்கு 87 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானின் ரன் சேஸின் போது பலத்த மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இந்தியா 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கியை நடத்துவதில் தமிழகம் பெருமை கொள்வதாகவும் இதற்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி 2025 தொடரை முன்னிட்டு கோப்பையின் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் டெல்லியில் தொடங்கி வைத்தனர். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் காயம் காரணமாக பாதியில் விலகிய பிரத்திகா ராவலுக்கு ஐசிசி தலைவர் ஜெய்ஷா தலையீட்டால் பதக்கம் வழங்கப்பட்டது. மகளிர் உலகக்கோப்பை 2025 வென்ற இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரத்திகா ராவல் காயத்தால் நாக் அவுட் சுற்றுகளுக்கு முன்பே அணியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் ஐசிசி விதிப்படி அவருக்கு பதக்கம் கிடைக்கவில்லை. எனினும் இந்திய அணியின் வெற்றிக்கு பங்களித்த பிரத்திகாவின் நிலையை உணர்ந்த ஐசிசி தலைவர் ஜெய்ஷா தனிப்பட்ட முறையில் தலையிட்டு விதிமுறைகளை தளர்த்தி அவருக்கு வெற்றியாளர் பதக்கம் கிடைக்க வழி செய்தார். இனி மற்ற செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நகரங்கள் தூய்மையற்று கிடப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என்று விமர்சித்துள்ளார். இந்திய அரசின் தூய்மை ஆய்வு 2025 அறிக்கையின்படி நாட்டின் அசுத்தமான நகரங்களில் மதுரை முதலிடத்தையும் சென்னை 3ஆம் இடத்தையும் பிடித்திருப்பதாக அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் திராவிட ஆட்சியில் குப்பை நகரமாக மாறியுள்ளது வரலாற்று பெருங்கொடுமை என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி என்ற பெயரில் வடசென்னை முழுவதும் கொடுநோய்களை உண்டாக்கும் மோசமான தொழிற்கழிவுகளால் நிரம்பி வழிவது பேரவலத்தின் உச்சம் என்றும் சாடியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொரு நாளும் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை மக்களுக்கு இடையூறின்றி பாதுகாப்பாக அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் பணம் இருந்தால்தான் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுவதாக அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள முன்னாள் எம்பி சத்யபாமா வேதனை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் பலரும் அதிருப்தியில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அம்மா அவர்களால் நான் வெற்றி பெற்றேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக எனக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வந்து நீங்கள் வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு பல்வேறு தரப்பிலிருந்து எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கூட அம்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மா அவர்களுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார்கள். இந்த முறை எம்பி எலெக்ஷனில் வந்து வாய்ப்பை தலைமையிடம் கேட்டேன். அவர்கள் வந்து புதுசாக வந்து கட்சியில் வந்தவங்க அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க, பணம் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு என்பதை நான் அறிந்தேன்.
உண்மையிலே வேதனை அடைந்தேன். ஏன்னா இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக நாங்கள் எல்லாம் இந்த குரல் கொடுக்கறதுனால அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அங்க இருக்கக்கூடியவர்கள் கூட எங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க செய்றீங்க, நாங்க வெளியில சொல்ல முடியல, ஏன்னா எங்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற இந்த பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும்.